பிரியத்துக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். சங்கீதம் 119:18. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். இந்த வேதத்தில், அதாவது இந்த பைபிளில் எக்கச்சக்கமான அதிசயங்கள், அற்புதங்கள் எல்லாம் இருக்கின்றன. செங்கடலை ஆண்டவர் இரண்டாக பிளந்தது. ஒருவேளை தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றியது. அதே போல் மரித்து கிடந்த சடலத்தை 4 நாட்களாகிவிட்ட பிறகு உயிரோடு கூட ஆண்டவர் எழுப்பியது என்று சொல்லி ஏராளமான அதிசயங்கள் இருக்கின்றன. அதையெல்லாம் மேலோட்டமாக வாசித்து இந்த பூமியில் உள்ள மக்களெல்லாம் கடந்து போகின்றார்கள். அது எவ்வளவு பெரிதான காரியம்! ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலை அந்த அதிசயங்களை செய்தார். இன்றைக்கு இதை வாசிக்கிற நமக்கும் கூட அப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை செய்ய ஆண்டவர் வல்லவர் என்பதை இந்த உலகத்தின் மக்கள் அறியாதவர்களாக இருக்கிறாங்க. தாவீதும் கூட ஒருவேளை அப்படிப்பட்ட அனுபவத்தின் வழியாக கடந்து போயிருக்கலாம். அதனால தான் அவர் சொல்லுகிறார், வேதத்தில் உள்ள அதிசயங்கள் நான் காணும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஆண்டவர் நம்முடைய கண்களை திறந்தால்தான் அந்த அதிசயங்களை எல்லாம் நம்மாலே புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய வல்லமையை புரிந்து கொள்ள முடியும். அந்த நாட்களில் எதற்காக இப்படிப்பட்ட ஒரு அதிசயத்தை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது என்பதையெல்லாம் நம்மாலே புரிந்து கொள்ள முடியும். சில நேரங்களிலே வெறும் வாய்மொழிகள் காணவே காணாது. ஆறுதல் படுத்துகிற, உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகள் காணவே காணாது. அற்புதங்கள் நடந்தால்தான் முடியும். அநேக நேரங்களிலே நாம் யாருடைய வார்த்தையினாலும் ஆறுதல் அடைகிறோம். ஆனால் சில நேரங்களில் அப்படி முடியவே முடியாது. அப்பொழுதெல்லாம் இப்படிப்பட்ட வார்த்தைகளே நம்மை தேற்றுகின்றவைகளாக இருக்கின்றன. பிரியத்துக்குரியவர்களே, நீங்கள் இந்த நாளிலே கர்த்தருக்குள்ளே சந்தோஷப்படுங்கள். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை, நான் உம்மை இன்னும் கிட்டிச்சேர விரும்புகிறேன். எனக்கு உம்முடைய இந்த பைபிளில் இருக்கிற வசனங்களை புரிந்து கொள்ளும்படியாக என் கண்களை நீ திறந்தருளும் என்று சொல்லி நீங்கள் கேளுங்கள். அப்பொழுது அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, நீங்களும் கூட அநேகம் 1000 பேருக்கு இந்த அதிசயங்களை விவரித்து சொல்வதற்கு அது வசதியாக இருக்கும். ஏனென்றால் இன்றைக்கு வார்த்தை கிடைக்காத பஞ்சத்தின் மத்தியில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஏதாவது ஒரு வார்த்தை கிடைக்காத, ஆறுதலான ஒரு வார்த்தை கிடைக்காதா, ஆண்டவர் பேச மாட்டாரா என்று காத்திருக்கிற ஜனங்கள் எத்தனை பேர் உண்டு. அவர்களுக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகளை கொடுப்போம் என்று அவருடைய வாழ்க்கை இன்பகரமாக இருக்கும் அல்லவா? நாம் ஜெபிப்போமா? அப்பா பிதாவே, தாருமே நாளுக்காக நன்றி. நாளில் கர்த்தர் ஆண்டவரை வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கொடுப்பீராக. தேவைகள் மற்ற இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை இன்றைக்கு ஒரு வாசலை திறப்பீராக. நன்மை கிடைக்காதா என்று எதிர்பார்த்து காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அற்புதத்தை செய்ய இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆண்டவர் நாள் முழுவதும் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. ஆமென்.